சரி, அப்படின்னா இப்போ நான் மந்திரத்தை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ லேசா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் நீ உன் கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் நீ உன் உடம்பை விட்டு என் உடம்புக்குள்ள வந்துரு. அதுக்கப்புறம் நான் உன்னை முழுமையா உணர ஆரம்பிச்சிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ, வெறும் 3 நிமிஷம் மட்டும்தான். 3 நிமிஷத்துல என் உடம்பை விட்டு போயிடு. எல்லாமே சரியாயிடும்ல, என்ன சொல்ற? டோன்ட் வரி, பயப்படாத. தயவு செஞ்சு என்ன நம்பு. இது உன் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். இப்படி ஒண்ணு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்ட. டைம் போறதே தெரியாது. நாங்க சம்மதிக்கிறோம். மாத்திக்கிறதுக்கு எங்களோட ஆத்மாவை எங்களுக்குள்ளவே நாங்க சம்மதிக்கிறோம். மாத்திக்கிறதுக்கு எங்களுடைய ஆத்மாவை எங்களுக்குள்ளவே. ஆர்த்தி, உன் கண்ணை தர. ஆர்த்தி, உன் கண்ணை தர ப்ளீஸ். சில சமயங்கள்ல இப்படிதான் மனுஷனுடைய பேராசையினால அவனோட சாவுக்கு அவனே காரணமாயிடுறான். இந்த மாதிரி சம்பவம் தான் தில்லியுடைய ஃபார்ம் ஹவுஸ்ல நடந்தது. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல பார்ட்டி கொண்டாட சிலர் வந்தாங்க. வந்தவங்களோட பேராசை அவங்கள எந்த மாதிரி ஒரு பேராபத்துல சிக்க வச்சதுன்னா, அந்த ஆபத்துல இருந்து அவங்க வெளியே வர முடியாத அளவுக்கு. நிஷா, நாம இப்ப பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா நீ ஸ்டூபிடான புக்கை படிச்சிட்டு வர. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் படிச்சிட்டு இருக்கேன். நம்மளோட ஆத்மாவை வெளியில எடுக்கிறதுக்கான அனுபவம். அதுக்கு பேரு தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஒண்ணு பண்ணலாம். நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? என்ன நிஷா, அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா என்ன? ஒருவேளை கூத்தாடி போய் நிஷாவோட உடம்புல புகுந்துருச்சுன்னா என்ன ஆகும்? எவ்வளவு காமெடியா இருக்கும். வெரி ஃபன்னி. ஆகாஷ், கொஞ்சம் விளையாடுறதை நிறுத்துறியா? நிஷா சொல்றது மட்டும் நடக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஏன் ட்ரை பண்ண கூடாது? எஸ். நீங்க 2 பேரும் இருக்கீங்களே, தேவையில்லாம ஏன் இப்படி எல்லாம் பிளான் பண்றீங்களோ? நம்ம என்ஜாய் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன நீங்க? என்ன? வணக்கம் சார். எப்படி இருக்க பப்ளு? நல்லா இருக்கும் சார். பேக்ஸ் எடுத்து வைக்கிறேன் சார். ஆகாஷ், விக்ரமும் ஏக்தாவும் வந்திருக்கணுமே, ஏன் இன்னும் வரல ஆகாஷ்? நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். Akash, I love you. ஹே நிஷா, நீ எங்க போற? நான் போய் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணணும்ல, ஆத்மாவை உடம்புல மாத்துறதுக்கு. இப்பதானே பார்ட்டி ஆரம்பிச்சோம். இந்த நிஷாக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இதெல்லாம் இவ்வளவு சீரியஸா பண்ணிக்கிட்டு இருக்கா? ஆகாஷ், இதுல சீரியஸாக என்ன இருக்கு? நமக்கு இப்போ புது அனுபவம் கிடைக்க போகுது. அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாவே எப்ப அந்த சான்ஸ் கிடைக்கும்னு வெயிட் பண்றேன். ஐ வெரி எக்ஸைட்டட். நீ இருக்கியே, சாதாரணமா பார்ட்டி பண்ணலாம் தான் உங்களை கூப்பிட்டேன்.
நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதுலலாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. சரி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. எந்த விஷயம்? நம்ம காதலை பத்தி. நீ ஒரு பைத்தியம். எனக்கு சம்டைம்ஸ் என்ன தோணும்னா, 2 பைத்தியத்துக்கு நடுவில் ஒரு சாதாரண ஆளா நான் மாட்டிக்கிட்டேன்னு தோணும். இதெல்லாம் சொல்ற விஷயம் இல்ல, உணர்ற விஷயம். அப்படியா? அப்படின்னா ஃபீல் பண்ணி சொல்லு பார்க்கலாம். இந்த சம்பவம் எப்ப நடந்ததுன்னா, நான் ஆத்மாவை பத்தி 2வது புஸ்தகம் எழுதிக்கிட்டு இருந்தப்ப அந்த சமயத்துல தான் ஒரு வித்தியாசமான புதுமையான சம்பவம் நடந்தது. நிஷா ஒரு வித்தியாசமான பொண்ணு. அவ எண்ணங்களும் அப்படித்தான். அவளுக்கு மாயங்கள்லையும் மந்திரங்கள்லையும் அவளுக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது. நான் எழுதின ஆஸ்ட்ரோ ப்ரொஜெக்ஷன்ங்கிற அந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் அவளோட மனசுல மோசமான எண்ணம் வந்துச்சு. நிஷாவோட இந்த மோசமான பிளான் அவளை எந்த மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு போய் விட்டுச்சுன்னு நீங்களே பாருங்க. நீங்க 2 பேரும் நிஜமா தான் சொல்றீங்களா? இப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணுது. சரி சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இதெல்லாம் பண்றதுனால நமக்கெல்லாம் என்ன யூஸ்? ஆகாஷ், இந்த அனுபவத்துக்கு அப்புறம் நாம ஒரு ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா நம்ம உடம்ப விட்டு வெளியே போயிடும். நான் நிஷாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே போல எனக்கும் இந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறேன். இது நான் உங்க 2 பேத்துக்கும் ப்ராமிஸ் பண்றேன். இந்த அனுபவம் யாருக்கும் கிடைக்காதுன்னு. எஸ், இதுக்கு பேரு தான் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 3 நிமிஷம் தான். அந்த 3 நிமிஷத்துல நம்மளோட ஆத்மா நம்ம உடம்ப விட்டு வெளியில வந்துரும். நம்ம எல்லாரும் என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது. சோ கைஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆகாஷ், நீ என்ன கொஞ்சம் கூட உற்சாகமாவே இல்ல? அது சரி, ஆனா ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதா? அப்படி பிரச்சனை வந்தா கூட நம்ம கிட்டதான் புக் இருக்கே. இந்த புக்ல ஆர்த்தரோட பர்சனல் நம்பர் இருக்கு. இந்த புக்கை எழுதினவரு மிஸ்டர் சைனி. அவர் பெரிய மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அதனால பயப்படாதீங்க. ஆகாஷ், சோகா, இந்த மெழுகுவத்திய உத்து பாருங்க. அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருங்க. அப்படியே கவனத்தை அதுல செலுத்துங்க. ஜுஹா, ஜுஹா, நிஷா, ஹேய், நீங்க 2 பேரும் ஏன் இப்படி பண்றீங்க? ரொம்ப போர் அடிக்குது. நான் இங்க இருந்து போறேன். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. நீங்க சீக்கிரம் வந்துருங்க, நான் வெயிட் பண்றேன்.
என்னாச்சு பப்ளு? சார் அங்க அங்க சுஹா, நிஷா, நிஷாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பாரு. நிஷா, நிஷா கண்ணை தர. நிஷா, நிஷா, இவளுக்கு என்னாச்சு? தெரியல ஆகாஷ். நம்ம இவள ரூமுக்கு கூட்டிட்டு போலாம். நிஷா எழுந்திரு. வாங்க சார். இதோ பெட் இங்க தான் இருக்கு சார், வாங்க. நிஷா, உனக்கு ஒண்ணும் இல்லையே? சரி, ஒரு வேலை பண்ண, நீ அமைதியா தூங்கு, காலையில பேசிக்கலாம். உனக்கு ஏதாவது வேணும்னா எங்களை கூப்பிடு, சரியா? நாங்க வந்துடுறோம். தூக்கம் வரலையா? தெரியல, என்னமோ வித்தியாசமா இருக்கு. ஆமா, வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம இந்த தனிமைக்காக தானே காத்துட்டு இருந்தோம். ஆகாஷ், நீ எனக்கு மட்டும்தானே? ஆமா சுஹா, நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னாச்சு சுகா? ஒன்னும் ஆகலையே? எதையாவது பாத்தியா? ஆமா. என்ன? ஒண்ணுமே இல்லையா அங்க? அங்க நீ எதை பார்த்த? என்னாச்சு உனக்கு? ரொம்ப பயந்து போயிருக்க. இவங்க எங்க போனாங்க? இங்க தானே இருந்தாங்க. பப்ளு, நீ இங்க என்ன பண்ற? சார், அந்த மேடம பாருங்க. அட நிஷா, நீ இங்க என்ன பண்ற? நிஷா, நிஷா, ஹேய் நிஷா. என்னாச்சு சார்? பப்ளு, நிஷாவுக்கு என்னாச்சு? தெரியல சார். நிஷா இங்க பாரு. வாங்க சார்.
சுஹா, பப்ளு சார். நீ இவங்க பாத்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன். சரி சார். சுகா, சுகா, ஆகாஷ். ஜோஹா, என்னாச்சு ஜோஹா? ஜோஹா, ஜோஹா, என்னாச்சு? அங்க அங்க யாரும் இல்லையே. இல்ல, அது வந்து ஜோஹா, ஆகாஷ். அங்க யாரும் இல்ல ஜோஹா. நிஷா மேடம், நிஷா மேடம். என்னை எப்படியாவது காப்பாத்து ஜோஹா. Help. Zoha? 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 ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு ஆத்மா மாறும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை யாருக்கும் தெரியல. நிஷா நினைச்ச மாதிரி ஜோகாவோட உடம்புக்குள்ள அவளால புகுந்துக்க முடிஞ்சது. ஆனா நிஷாவோட உடம்புக்குள்ள ஜோகா போறதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ஆவி புகுந்துடுச்சு. அந்த ஆவியோட எண்ணம் ரொம்ப மோசமானதா இருந்துச்சு. இதனால ஜோகாவோட ஆத்மா உடம்பு கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்பப்ப அது தன்னோட உடம்ப போய் பார்த்துக்கிட்டு இருந்தது. அதனால நிஷாவோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜோகாவோட ஆத்மாவுக்கு பயம் எடுத்தது. அதனால ஜோகாவோட ஆத்மா நிஷாவை சந்திக்க வந்தது. நீ இங்க இருக்கியா ஜோஹா? உனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும்ல. அதாவது உன் உடம்புல ஏன் ஆத்மா இருக்கு, ஏன் உடம்புல உன்னோட ஆத்மா இருக்கு. இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆகாஷுக்கு தெரியாது. ஜோஹா, எனக்கு நல்லா தெரியும் இத நினைச்சு நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு. ஆனா நான் என்ன பண்றது? ஆகாஷ நான் ரொம்ப லவ் பண்றேன். ஆனா ஆகாஷ் அவன் ஒன்னதான் ரொம்ப லவ் பண்றான் சோஹா. அதனாலதான் ஆத்மா பரிமாற்றத்தை பத்தி ஐடியா வந்துச்சா? ஓ உடம்புல நான் புகுந்துக்கிட்டாதான் ஆகாஷம் என்னால அடைய முடியும். அதுவும் இல்லாம எந்த காதலை நான் அடையணும்னு நினைச்சனோ அந்த காதல் இப்போ உன்னோட உடம்பு மூலமா எனக்கு கிடைச்சிடுச்சு. அதனால இப்போ இந்த உடம்ப விட்டு நான் வெளியே வரவே மாட்டேன். அதனால தயவு செஞ்சு நீ என்ன பயமுறுத்துறத நிறுத்து. என்னை விடு.
என்ன காப்பாத்து ஆகாஷ். அவ என்ன அடிச்சு போட்டுடுவா. சோகா என்ன அடிச்சு போட்டுடுவா. ப்ளீஸ் என்ன சோஹா காப்பாத்து. உன்னை அடிச்சு போட்டுருவாளா? நீ தானே சோஹா? அதாவது நிஷா என்ன அடிச்சு போட்டுடுவா. உனக்கு என்னாச்சு சோஹா? நேத்து ராத்திரில இருந்து பாக்குறேன், நீ ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிற. அதாவது அங்க நிஷா. அங்கதான் யாருமே இல்லையே. நிஷா அவ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. பாத்தியா? சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல வீடு? ரொம்ப அழகான வீடு. நைஸ். ஆகாஷ். ஹே டூட். Hi. ஹாய். எப்போ வந்தீங்க? இப்பதான். ஹாய் பேம். வரதுல எந்த Hi. பிரச்சனையும் இல்லையே? இல்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு வந்தோம். ஹே ஜோகா, இவ எப்ப பேசாம இருக்க ஆரம்பிச்சா? அதுதான் நானும் பாத்துட்டு இருக்கேன். நான் வந்ததுல இருந்து எதுவுமே பேசாம இருக்காளே. இவ நம்ம சோயா மாதிரியே தெரியல. She's been tired. Actually, நேத்து ராத்திரி இவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணாங்க. அப்போல இருந்தே இவங்க ரெண்டு பேரும் சாதாரணமாவே இல்ல. திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏமா விட்டுருப்பீங்கன்னு நினைச்சேன். என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல, ரொம்ப விசித்திரமா இவங்க ரெண்டு பேருமே நடந்துகிட்டு இருக்காங்க. அட இந்த லைட்டுக்கு என்னாச்சு? இங்க கேண்டில் இல்லாம இருக்காது. நிஷா. விக்ரம், என்னாச்சு அவனுக்கு? விக்ரம், விக்ரம் என்னாச்சு? நிஷா, நிஷா இப்பதான் என்ன கொல்ல ட்ரை பண்ண ஆகாஷ். அவ கண்ணுல இருந்து ரத்தம் வழிஞ்சிட்டு இருந்தது, அதை நான் பார்த்தேன். விக்ரம், நான் உண்மையதான் சொல்றேன் ஆகாஷ். விக்ரம், ஆகாஷ், இங்க யாருமே இல்ல. நிஷா அவ ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. உனக்கு நம்பிக்கை இல்லனா வா, என் கூட வா, போய் பார்க்கலாம். இங்க பாரு விக்ரம், நான் தான் சொன்னேன்ல நிஷா எங்க தான் இருக்கானு. ஏன்டா பார்ட்டியை கெடுக்கிற? ஐயோ, அவ அங்க இருந்தான்னு நான் சொல்றேன்ல. இவ என்ன கொல்ல கூட ட்ரை பண்ண ஆகாஷ். வாய மூடு விக்ரம். விளையாடுறதுக்கு இதுதான் நேரமா? ஐயோ, நான் உண்மையை சொன்னா ஏன் நீங்க எல்லாம் நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். விக்ரம், அளவுக்கு அதிகமா குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நாம இங்க என்ஜாய் பண்ண தான் வந்தோம். நீ என்னடானா இங்க பார்ட்டியை கெடுக்கிற? ஆகாஷ், ஆனா நிஷா நிஷா ஏன் இன்னும் எழுந்திருக்கவே இல்ல? நேத்து ராத்திரில இருந்து எதுவுமே இவ சாப்பிடல, எதுவும் குடிக்க கூட இல்ல. ஆமாப்பா, நீ சரியா தான் சொல்ற. நானே அவளை எழுப்புறேன். தேங்க் காட், கரண்ட் வந்துருச்சு. விக்ரம், நீ ஒரு வேலை பண்ணு. நீங்க எல்லாம் ஹால்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். வா விக்ரம், நாம உள்ள போலாம். இந்த டைம்ல யாரோ அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்றாங்க. நிஷா, எங்க போயிட்டா இவ?
கைஸ் நிஷா ரூம்ல இல்ல. வாட்? நிஷா அவளோட ரூம்ல இல்ல. இப்பதானே இருந்தா. ஒருவேளை வாஷ்ரூம் போயிருக்காளோ என்னமோ. விக்ரம், நீ சரியா தான் சொன்ன. நிஷா எப்படி ரூம்ல இருந்து மறைஞ்சு போனா? இந்த நேரத்துல யாரா இருக்கும்? நான் போய் பார்க்கறேன். இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர் சூரிய பிரதாப் சிங், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, நாங்களே இங்க எடுத்து பார்ட்டி கொண்டாடுறீங்களா? உன் பேர் என்ன? விக்ரம். உன் பேரு? ஏக்தா. ஜோஹா. இங்க ஆகாஷ் யாரு? நான் தான் ஆகாஷ். இப்பதான் எல்லாமே புரியுது நீங்க யாருன்னு. பாக்குறதுக்கு என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி அப்படியே லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காரு. நீ யாருன்னு சொல்லு. தெரியாதுன்னு நினைக்காத, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்பெல்லாம் புரிஞ்சிருக்குமே. ஃபார்ம் ஹவுஸுக்கு பின்னாடி இருக்கிற ரோட்ல தான் இவரோட பிரேதம் கிடைச்சது. பிரேதமா? இங்கதான் அவன் வேலை செய்யறான்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. ஆனா ஆனா இவன் எப்படி இருந்தான்? நீங்க எல்லாரும் தான் இவனை அடிச்சு கொன்னு இருக்கீங்க. நாங்க இவரை கொல்லல. நாங்க இவரை கொல்லணும்? இவர் இந்த வீட்டுல பல வருஷமா வேலை செய்யறாரு. இப்ப எல்லாம் தெரிய வருது பாருங்க. உங்கள மாதிரி பணக்கார அப்பாக்களுக்கு இருக்கிற ஒரே பசங்க எல்லாரையும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் வர்றேன். நீங்க எல்லாரும் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றீங்க. என்ன வர விருப்பம் இல்லையா? அப்படின்னா 5 நிமிஷம், உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சேர்ந்து நான் கேட்கிற பணத்தை கொடுத்தாகணும். இல்லன்னா நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். திரும்பவும் அன்னோன் நம்பரா? ஹலோ. எனக்கு யார்கிட்ட பேசுறேங்கிற விவரம் தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியாகணும். ஏன் கிட்டியா? அப்படி யார் சொன்னாங்க? சுத்திக்கிட்டு இருக்க ஆத்மா. உங்களுக்கு என்ன டைம் ஆகுதுன்னு கொஞ்சமாவது தெரியுமா தெரியாதா? சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்போ உன் உயிருக்கே ரொம்ப ஆபத்து. இது விளையாடுற நேரம் இல்ல. பத்திரமா இருந்துக்கோ. உன் உயிரை காப்பாத்திக்கோ. என்ன என் உயிருக்கு ஆபத்தா? பாரு, நீ யாரா இருந்தாலும் சரி, என் உயிருக்குலாம் ஆபத்து இல்ல. அதனால எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம், என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. உன்னோட வாழ்க்கையில ஜோஹான்னு ஒரு பொண்ணோட காதல் உனக்கு இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லு. ஜோஹா? ஆமா. ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அவ ஏன் மூலியமா உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறா. இங்க பாருங்க, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இது விளையாடுறதுக்கான நேரம் இல்ல, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அப்புறம் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் என்கிட்ட செல்லவே செல்லாது. ஜோஹா என் எதிரில தான் நிக்கிறா. அவ என்கிட்ட பேசணும்னு நினைச்சானா என்கிட்ட நேரா பேசிடுவா. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணாத. ஹேய், என்னாச்சுன்னு தெரியல. இங்க வந்ததுல இருந்து ஏதோ ஒண்ணு விசித்திரமா நடந்துகிட்டே இருக்கு. நாங்க 2 நாளைக்கு தான் இங்க வந்திருந்தோம். இங்க வந்த சமயத்துல பப்ளு இறந்துட்டான். ஆனா நாங்க அவனை கண்டிப்பா கொலை பண்ணல சார். நீங்க கொலை பண்ணீங்கன்னு யாரு சொன்னா? குடிச்சிட்டு அங்க இங்கன்னு எங்கேயாவது விழுந்து செத்துருப்பான். எனக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க. அதுவும் 1 லட்சம் போதும். என்ன 1 லட்சமா? விக்ரம், ஏக்தா, யார பைத்தியக்காரனாக்குற? ஹால்ல இருந்து பயங்கரமா வந்த சத்தத்தை கேட்டு இன்ஸ்பெக்டரும் ஆகாஷும் உள்ள ஓடினாங்க. அங்க போன உடனே நிஷாவோட அந்த சொரூபத்தை, நிஷாவோட உடம்புல இருந்த அந்த ஆத்மாவை பார்த்துட்டாங்க. மத்த ஃப்ரெண்ட்ஸோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருந்தது. முதல் தடவையா நிஷாவோட உடம்புல ஒட்டி இருந்த அந்த மோசமான ஆத்மாவோட நேரடி தாக்கத்துக்கு உட்பட ஆரம்பிச்சாங்க. அவங்க உயிரை காப்பாத்திக்க எல்லாரும் ஓடினாங்க. மரணம் அவங்கள துரத்திக்கிட்டு இருந்தது.
ஜோஹா! என் வாழ்க்கையிலேயே இது ரொம்ப வித்தியாசமான கேஸ். மனுஷங்க கிட்ட பேசுற மாதிரி ஆத்மா கிட்டையும் பேசுவேன். எனக்கு இந்த கேஸ பத்தி சொன்னது ஜோஹா தான். ஜோஹாவோட உடம்புல நிஷாவோட ஆத்மா இருந்தது. அவ உடம்ப விட்டு போக மாட்டேங்கிறா. அதனால ஜோஹாவோட ஆத்மா அலைஞ்சுது. ரொம்ப வீக்கா இருந்தா. அதனால அவளால அந்த உடம்புக்குள்ள போக முடியல. ஒரு நாள் ஜோஹாவோட ஆத்மா என்ன சந்திச்சுது. அவளோட கதையை என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ பத்தி எனக்கு தெரிஞ்சுது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ரொம்ப ரொம்ப வித்தியாசமா நடக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? நீ யாரு? ஐயோ, என்ன நடக்குது? ஆகாஷ், இதெல்லாம் என்னாலதான் நடக்குது. ஜோகாவோட உடம்புல இருந்த நிஷாவோட ஆத்மா இதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சது. இங்க என்னென்ன தப்பு பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சதோ அதுக்கெல்லாம் அவதான் காரணம்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது. நடந்த உண்மை எல்லாத்தையும் அவ ஆகாஷ் கிட்ட சொல்லிட்டா. அவ ஆகாஷை எப்படியாவது அடையணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கான்னு தெளிவா தெரிய வந்தது. ஆகாஷுக்கு முழு விஷயமும் புரிஞ்சது. அவன் கேள்விப்பட்ட எல்லா விஷயமும் ஜோகாவோட ஆத்மா கிட்ட இருந்து தான் வந்துகிட்டு இருந்தது. அன்னோன் நம்பர்ல இருந்து வந்த கால், இது எல்லாமே ஜோகாவோட வேலை தான். எப்படியாவது பேச முயற்சி பண்ண விஷயமும் தெரிஞ்சது. அவனுக்கு நேரம் கம்மியா இருந்தது, ஆனா மரணம் அவனை நெருங்கிக்கிட்டு இருந்தது.
இவளை விட்டு வெளியில போ. இவளை விட்டு வெளியில போங்கிற. முடியாது, முடியாது, போக முடியாது, முடியாது. சீக்கிரம் வெளியில கூட்டிட்டு போ. சொல்லு, நீ யாரு? ஏன் இவளை துன்புறுத்துற? என்னோட பேரு அனாமிகா. நான் ஒரு அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஆத்மா. நான் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இங்கேயே இருக்கிற ஆத்மா. ஆகாஷுக்கு முன்னாடி இந்த ஃபார்ம் ஹவுஸ மகேஷ்னு ஒருத்தன் வாங்கியிருந்தான். ஒரு வாரமும் புது புது பொண்ணை கூட்டிட்டு வருவான். அந்த மாதிரி பொண்ணுங்கள நானும் ஒருத்தி தான். அவன் என்ன காதலிக்க ஆரம்பிச்சான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த மோசமான வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ரொம்ப பணக்கார ஆளை கல்யாணம் பண்ணி நல்ல வாழ்க்கைய வாழ போறேன்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உண்மை என்னன்னா, அது வெறும் கனவாவே போயிருச்சு. ஏன் கதை போதும், இனிமே உங்களையும் கதையாக்க போறேன். அப்படியா? இந்த இதை வச்சுக்கோ. நமக்கு நேரம் கம்மியா இருக்கு. ஆத்மாவை அதோட உடம்புக்குள்ள மறுபடியும் அனுப்பணும். நிஷா, சீக்கிரம் உன் உடம்புக்குள்ள போ. நிஷா, நிஷா, ஜோஹா, 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 உன்னோட உடம்பு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஜோஹா, ஐயோ சோகா, சோகா என்ன மன்னிச்சிரு. இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. ஆகாஷ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. சாரி. என்ன மன்னிச்சிருங்க ரெண்டு பேரும். இவர் தான் மிஸ்டர் சைனி. இவரால தான் உங்க ரெண்டு பேரையும் இன்னைக்கு உயிரோட பார்க்க முடிஞ்சது. உங்க ரெண்டு பேரையும் நான் இழந்துட்டேன்னு நினைச்சிட்டேன். இப்பவும் இது ரொம்ப ஆபத்தான இடம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து போயிடணும். வாங்க. என்னோட இந்த மந்திரம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? நிஷா, நிஷா, என்ன விடு, என்ன விட்டு. நிஷா, நிஷா.